So hi guys, நான் விகாஷ் and I am back with another video. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாக்கர் அப்படின்றது என்னது, அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ முதல்ல வந்து ஒரு ஃபேமஸான கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். டாக்கருக்கும் வெர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம இங்கே டாக்கர் விஎஸ் விஎம், ஓகே, டாக்கர் வெர்சஸ் வெர்ச்சுவல் மிஷின். ஸோ டாக்கருக்கும் வெர்ச்சுவல் மிஷினுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஸோ வெர்ச்சுவல் மிஷின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது என்னது? ஸோ வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது வந்து இட் இஸ் பேசிக்கலி an OS inside an OS. ஓகேவா? an OS inside an OS. ஸோ இந்த OS வந்து என்னதுன்னா நம்மளுடைய ஹோஸ்ட் OS, அண்ட் இந்த OS வந்து என்னதுன்னா கெஸ்ட் OS. இந்த கெஸ்ட் OS தான் வந்து வெர்ச்சுவல் மிஷினில் உள்ள ஒரு OS பேசிக்காக. இது என்னன்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ரேம் நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம வந்து அலோகேட் பண்ணணும், அண்ட் மெமரிஸ் ஐ மீன் ஸ்டோரேஜ் நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம வந்து அலோகேட் பண்ணணும், அண்ட் சிபியூவோட இது இருக்குல்ல கோர்ஸ் நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ ஒரு வெர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம வந்து இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து அலோகேட் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் பேசிக்காக. ஓகேவா? நம்மளுடைய ஹோஸ்ட் மிஷினில் உள்ள ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை இந்த கெஸ்ட் OS வந்து பேசிக்கலி யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபார் இட்ஸ் ஓன் பர்பஸஸ். ஸோ நம்ம வந்து வெர்ச்சுவல் மெஷினுடைய இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே லெட் மீ ஜஸ்ட் சர்ச் இட் அப். ஓகே, இங்கே வந்து ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதா, நான் வந்து சொன்னேன்ல, நம்மளோட ரேமு, ஸ்டோரேஜு, அதோடைய நெட்வொர்க்கு, அப்புறம் சிபியோட கோர்ஸு, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் பேசிக்காக. ஸோ பேசிக்கலி நம்மளுடைய ஹோஸ்ட் OSல இன்னொரு OS நம்ம வந்து போடுற மாதிரி, அண்ட் அந்த கெஸ்ட் OSக்கு வந்து அது வந்து என்ன நினைக்கும்னா நம்ம தான் வந்து இந்த மொத்த சிஸ்டமே நம்ம வந்து ஆக்கியபை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ தட் கெஸ்ட் OS, அதாவது அந்த வெர்ச்சுவல் மிஷினில் போடுற அந்த OS வந்து பேசிக்கலி இட் டசன்ட் நோ அது ஒரு கெஸ்ட் OS அப்படின்ட்டு. அதுக்கு என்ன வந்து இதாகும் அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த மொத்த சிஸ்டமே நம்ம வந்து ஆக்கியபை பண்ணிருக்கோன்றதான் அது வந்து நினைக்கும். ஸோ அது வந்து பேசிக்கலி இட் இஸ் அன் ஐசோலேட்டட் திங் ஃப்ரம் அவர் என்னது ஹோஸ்ட் OS. ஓகேவா? ஸோ இந்த ஹைப்பர்வைசர் தான் வந்து இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் திங் டு பேசிக்கலி என்ன சொல்கிறது, டு கிரியேட் த வெர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ இங்கே வந்து வாட் இஸ் ஹைப்பர்வைசர்னு போட்டோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹைப்பர்வைசர்னு போட்டோம் அப்படின்னா, hypervisor allows a host computer to support multiple VMs by virtually sharing resources such as memory and processing. ஸோ பேசிக்கலி நான் வந்து என்ன சொன்னேனோ அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை வந்து யார் வந்து எடுத்து நடத்துகிறான்னா அது ஹைப்பர்வைசர் தான் பேசிக்காக. ஓகேவா? திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வெர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ நம்மளுடைய அந்த ரிசோர்ஸஸை வந்து வெர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த த கான்செப்ட் ஆஃப் வெர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து யார் வந்து இது பண்ணுறான்னா இந்த ஹைப்பர்வைசர் தான். ஸோ இது வந்து வெர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். பட் இந்த வெர்ச்சுவல் மிஷினோட ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா தே ஆர் ஹெவி வெயிட். வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஹெவி வெயிட்டுங்க, VMs ஆர் ஹெவி வெயிட். அது எதுக்கு வந்து ஹெவி வெயிட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் நம்ம வந்து ஏற்றுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ டவுன்லோட் அண்ட் உபுண்டு இமேஜ். ஓகேவா? இன்ஸ்டால் உபுண்டு இமேஜ். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே உபுண்டு இமேஜை போய் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், அது டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லிட்ரலி 4.8 GB, லைக் 5 GB ஒரு இதுக்கு வந்து எனக்கு 5 GB எனக்கு வந்து லைக் சொல்கிறது வேண்டி இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 5 GB நான் வந்து என்னுடைய ரிசோர்ஸை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஐ கேன் பேசிக்கலி டவுன்லோட் அன் இமேஜ். இப்போ வந்து உபுண்டுக்கு 5 GB இருக்கும், அதே மாதிரி என்னென்ன OS வேணுமோ அதுக்கு வந்து அவ்வளோ GB கணக்கு தான் அது வந்து பார்க்கும். ஸோ ஏன் வந்து இங்கே 5 GB கணக்கு வருது அப்படின்னா விஎம்மோட கான்செப்டே இது தான். இங்கே விஎம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏதாவது இமேஜஸ் இருக்குதா?
ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹார்ட்வேரு, இது நம்மளோட ஹைப்பர்வைசரு, இதுதான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன் ப்ராசஸை வந்து பார்க்குது எல்லாமே. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் விச் இஸ் அவர் கெஸ்ட் ஓஎஸ். ஓகே, இந்த கெஸ்ட் ஓஎஸ் வந்து ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட இமேஜ், அதாவது உபுண்டுவோட இமேஜ் ப்ளஸ் அதோட கர்னல், இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஓஎஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு ஓஎஸோட முக்கியமான பார்ட்டே வந்து என்ன அப்படின்னா கர்னல். அதுதான் வந்து லைக் வி கேன் சே இட் அஸ் அ ஹார்ட் ஆஃப் அ ஓஎஸ். அந்த இதோட இதே வந்து என்னதுன்னா இட் இஸ் அ கர்னல். ஸோ கர்னலோட வேலை என்னென்னா இட் இஸ் டு மேனேஜ் த ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கர்னல் in OS? So kernel வந்து it is to provide the basic architectural model for isolation, resource and process scheduling, memory management, networking and device driver interfaces and organization. So basically இதோடைய என்ன சொல்கிறது, ஒரு இது என்ன அப்படின்னா லைக் அந்த ஹார்ட்வேரோட நம்ம வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இந்த கர்னல் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ வந்து ஓஎஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அது வந்து நினைக்குதுன்னா இட் ஹேஸ் டு வாஸ்க் டு த கர்னல் டு பேசிக்கலி டூ இட். அதாவது இப்போ எனக்கு ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் வேணும், எனக்கு இத்தனை ஜிபி ரேம் எனக்கு வேணும், இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இத்தனை ஜிபி ரேம் வேணும்னு சொல்லிட்டு ஓஎஸ் வந்து கேட்குதுன்னா இட் ஹேஸ் டு வாஸ்க் டு த கர்னல் அண்ட் த கர்னல் வில் பேசிக்கலி டூ த திங் ஃபார் இட். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் கால்னு சொல்லுவோங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா சிஸ்டம் கால்ன்ற சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். சிஸ்டம் கால் அப்படின்றது வந்து இன் கம்ப்யூட்டிங் அ சிஸ்டம் கால் இஸ் த ப்ரோக்ராமேட்டிக் வே இன் விச் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரெக்வெஸ்ட் சர்வீஸ் ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் விச் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ பேசிக்கலி வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இட் லாஸ்ட் டு த ஓஎஸ் அண்ட் அந்த ஓஎஸ் வந்து இட் லாஸ்ட் டு த கர்னல். ஓகேவா? சிஸ்டம் கால் கர்னல். A computer program makes a system call when it makes a request to the operating system's kernel. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து இப்போ ஹார்ட்வேர் ரிசோர்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா we will basically make a system call. அது நீங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா you would have known about system calls and kernel and all. ஓகேவா? ஸோ பேசிக்கலி கர்னலோட வேலை இதுதான், அந்த நம்மளோட ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து யார் பண்ணுறானோ அந்த கர்னல் தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது வந்து இட் கேன் எய்தர் பி அன் உபுண்டு மிஷின் ஆர் இட் கேன் பி அ என்ன சொல்கிறது ஒரு விண்டோஸ் மிஷின் ஆர் மேக் மிஷின், சென்டோஎஸ் மிஷின், எனி கைண்ட் ஆஃப் அ மிஷின். ஓகேவா? பட் இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணும்போது அதோடு சேர்ந்து அதோட கர்னலும் சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும், விச் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஓஎஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓஎஸோட ஹார்ட்டே வந்து கர்னல் தானே. அப்போ நம்ம வந்து உபுண்டு நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா அந்த உபுண்டுவோட சேர்ந்து அந்த கர்னலும் சேர்ந்து தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 5 GB நம்மளுக்கு தான் ஆகுது. ஹவு மச் இப்போ நம்ம வந்து ஹவு மச் ரிசோர்ஸஸ் ஆர் லெஃப்ட் ஆன் எர்த்தா ஆர் டேக்கன் அப் பை த kernel. See 32 பிட் கர்னலே வந்து கிட்டத்தட்ட 4 GB ஆஃப் ரேமை வந்து இட் இஸ் பேசிக்கலி யூஸிங். ஓகேவா? The amount of RAM reserved by the kernel depends on the build options on the models, but something is so ஒரு சில இப்போ இங்கே வந்து AMD 64 CPUஸ்க்குலாம் வந்து பேசிக்கலி 32 MB ஆஃப், பட் கிட்டத்தட்ட இது வந்து 1 GB ஆஃப் ரேம் அது வந்து எப்படியும் சாப்பிட்ரும் என்னை கேட்டால். கர்னல் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜாக வந்து 1 GB ஆஃப் ரேம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ரும். இங்கே அவன் வந்து 4 GB ஆஃப் ரேம் வந்து கொடுத்துருக்கான். அண்ட் இது வந்துட்டு 3 GB, லைக் ஆவரேஜாக வந்து 1 GB ஆஃப் ரேம் அது வந்து எடுத்து கொடுங்க பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா கர்னல் தான் வந்து பேசிக்கலி வந்து அந்த ஹார்ட் ஆஃப் த என்னது ஓஎஸ்ன்றதுனால இட் ஹேஸ் டு என்ன சொல்கிறது டேக் அப் அ லாட் ஆஃப் ரேம் இன் ஆர்டர் டு ஒர்க் ப்ராப்பர்லி.
இங்கே வந்துட்டு சம்திங் ஒரு இதுலேயே மாறுது. லைக் ஆன் அன் ஆவரேஜ் வந்து அது கண்டிப்பாக ஒரு ஜிபி ஆஃப் ரேமையாவது வந்து ஸோ அதை வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஎம் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் வே டு டூ திங்ஸ். ஸோ நம்ம வந்து விஎம் நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா அது கூட கண்டிப்பாக சேர்ந்து கர்னலும் ஏறும். ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் நோ திஸ் கான்செப்ட், இது வந்து கொஞ்சம் இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். ஓகேவா? லினக்ஸ் அப்படின்றது வந்து பேசிக்கலி இது வந்து என்னன்னா இட் இஸ் அ கர்னல். லினக்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இட் இஸ் அ கர்னல். வாட் இஸ் லினக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது இங்கே தப்பாக கொடுத்துருக்கான். லினக்ஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஐ மீன் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பட் லிட்டரலாக பார்த்தோம்னா இட் இஸ் அ கர்னல். ஆன் டாப் ஆஃப் லினக்ஸ் வி கேன் பேசிக்கலி டூ சம்திங் லைக் டெபியன் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம்ல. டெபியன் அப்படின்றது ஒரு ஓஎஸ், அண்ட் அந்த ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுற கர்னல் வந்து லினக்ஸ். இஸ் லினக்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இஸ் லினக்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? An operating system. So in general வந்து it can be considered as an operating system, but like literally பார்த்தோம்னா it is not an operating system. இது வந்து ஒரு kernel. இவங்க வந்து இந்த லினக்ஸ்ன்றதை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது வந்து இந்த உபுண்டு டெபியன் பேஸ்டு அதை பேஸ் பண்ணி இவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. பட் லிட்டரலாக வந்து லினக்ஸ்ன்னு மட்டும் பார்த்தோம்னா இட் இஸ் அ கர்னல். இஸ் லினக்ஸ் அ கர்னல் சொல்லிட்டு போட்டால் வரும். இஸ் லினக்ஸ் a kernel. இங்கே இருக்குதா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் லினக்ஸ் இஸ் அன் மோனோலித்திக் கர்னல், நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் சொன்னேன்ல இந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ்லாம் யாரோ வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்ட்டு, அது வந்து லினக்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுது. பட் இந்த லினக்ஸ்ன்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். இது யாருனாலுமே வந்து போய் பார்த்து வி கேன் பேசிக்கலி டூ திங்ஸ். இப்போ நம்ம வந்து கிட்டப்பில் போனோம் அப்படின்னா, ஐ மீன் இது கிட்டப்பில் இருக்காது. லினக்ஸோடைய ஓப்பன் சோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஓகே, இது வந்து கிட்டப்பில் இருக்குதா? ஸோ இங்கே வந்து நம்மளுடைய கோடு எல்லாம் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் த என்னது, இட் இஸ் ஃபார் த டிரைவர்ஸ். இங்கே ARM64லாம் இருக்குது. ஸோ இதோடைய சி கோடெலாம் நம்ம போய் வாசித்து பார்க்கலாம், புரிஞ்சால் வாசிக்கலாம். பட் இதுக்கெலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து லினக்ஸ் அப்படின்றது 1 மில்லியன் கமிட்ஸ். பார்த்தீங்களா? 1 மில்லியன் கமிட்ஸ், பியூட்டிஃபுல்ல. ஓகே, ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து லினக்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் அ கர்னல், இட் இஸ் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற இது இருக்குல்ல உபுண்டு தான் வந்து பேசிக்கலி என்னென்னா இட் இஸ் அன் ஓஎஸ். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற உபுண்டு தான் வந்து இட் இஸ் அன் ஓஎஸ். அண்ட் அந்த ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுற அந்த 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 ஒரு கர்னல் வந்து என்னதுன்னா லினக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லினக்ஸ் வந்து பேசிக்கலி அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜிபி ஆஃப் ரேமையாவது கண்டிப்பாக அது வந்து இது பண்ணும், சாப்பிடும் பேசிக்காக. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஜிபி ஆஃப் ஸ்டோரேஜ் இது வந்து எடுத்துக்கிடுது. நம்ம வந்து உபுண்டு ஏற்றும் போது அந்த கர்னலுக்கே நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக நம்மளுக்கு வந்து வேணும், தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உபுண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில டூல்ஸுக்குமே அந்த 5 ஜிபி ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து என்னது சமர்ப்பணம் பேசிக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உபுண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெல்லட் இருக்குமா? ஐ கெஸ் நாட். அது வந்து நம்ம தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை டெல்லட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங். ஓகே, பட் நம்மளுக்கு இந்த ஒரு டூல் இருக்கும்ல ஹெச்டாப் அப்படின்ட்டு, இட் இஸ் டு வியூ த என்னது ப்ராசஸஸ். வேறு என்ன டூல்ஸ்லாம் இருக்கும்? வேறு என்ன டூல்ஸ்? சிஸ்டம் சீரியல் இருக்கும்லங்க. ஓகே, நான் சிஸ்டம் சீரியலுக்கு பற்றி நான் வரல, ஐ வில் கம் டு தட் ஷார்ட்லி. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ஹஸ்டாப்ன்ற ஒரு டூல் இருக்கும், அண்ட் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். ரைட்டா? நம்ம வந்து இங்கே போய் நம்ம வந்து இஃப் டவுன்லோடட் என்னது உபுண்டு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அப்படி தானே? அதில் ஒரு டூல் நான் வந்து சொன்னது என்னதுன்னா ஹெச்டாப், இட் இஸ் டு வியூ த ப்ராசஸஸ். அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஓகேவா? டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் இந்த கர்னலும் சேர்ந்து தான் நம்மளுக்கு 5 ஜிபி ஆஃப் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து அது கேட்குது.
அண்ட் இதுக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்கிறக்கூடிய ரேமுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லினக்ஸ்ன்ற கர்னலுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 GB ஆஃப் ரேம் நம்மளுக்கு வந்து வேணுன்றதுனால அது கன்சியூம் பண்ணிக்கக்கூடிய ரேமுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து விஎம் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹெவி வெயிட் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஹெவி வெயிட் திங் டு டீல் வித் திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. டாக்கர். ஓகேவா? ஸோ டாக்கர் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்னதுங்க, இப்போ ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு இந்த டாக்கருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடிஎம் அப்படின்றது மேக்கோடைய ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ இங்கே நான் போயிட்டு இதுக்கு மெமரி நான் வந்து எவ்வளோ நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன், 4 GB. சைஸ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து உபுண்டு சர்வர். இது ஆக்சுவலாக இது வந்து உபுண்டுவோடைய GUI வெர்ஷன் கிடையாது. இது வந்து உபுண்டு சர்வர். இது வந்து உபுண்டுவோடைய ஆர்ம் சர்வர். ஓகேவா? சைஸ் வந்து கிட்டத்தட்ட 8.6 GB வந்து இது வந்து இது பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 4 GB ஆஃப் ரேம் வந்து இதுக்கு நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளவு இந்த பேசிக்கலி நம்ம வந்து இவ்வளவு ரிசோர்ஸஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அலோகேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பேசிக்கலி ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் ரிசோர்ஸ் கன்சியூமிங் அண்ட் இட் இஸ் ஹெவி வெயிட் திங் டு டீல் வித் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் த விர்ச்சுவல் மிஷின். இந்த நானும் இந்த நேமே நான் இன்னும் வந்து மாற்றலையா? ரீநேம் இங்கே ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரீநேம் ஷோ இன் ஃபைண்டர் நேமுக்கு வந்து ஓகே உபுண்டு சர்வர். நைஸ். ஸோ பேசிக்கலி இதனால தான் வந்து விஎம் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் திங் டு டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டாக்கர் வந்து என்ன பண்ணுது, அது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து இதான் இந்த டயக்ராம். பேசிக்காக ஹைப்பர்வைசர் தான் இந்த எல்லாத்தையும் பார்க்குது. நம்மளுடைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இந்த நம்மளோட விர்ச்சுவல் மிஷினுக்கு ஷேர் பண்ணி விர்ச்சுவலைசேஷன்ன்ற ப்ராசஸை வந்து பார்த்து கொடுக்குது. அதுதான் ஹைப்பர்வைசருடைய வேலை. ஓகே, நைஸ். இப்போ லெட்ஸ் கோ இன்டு டாக்கர். ஓகே, ஸோ டாக்கர் வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, இப்போது நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து நம்ம இப்போ வந்து உபுண்டுவை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதோட சேர்ந்து கர்னலும் டவுன்லோட் ஆகுது. ரைட்டாக? கர்னலும் சேர்ந்து தான் வந்து வரும். பட் இந்த டாக்கருக்கு அப்படி கிடையாது. டாக்கர் வந்து பேசிக்கலி எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகும்னா, இஃப் வி டவுன்லோடட் உபுண்டு, இப்போ டாக்கருக்கு நம்ம எப்போ வந்து உபுண்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு டாக்கர் ஹப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. டாக்கர் ஹப்பு. ஸோ இங்கே நம்ம வந்து போயிட்டு வி கேன் பேசிக்கலி சர்ச் ஃபார் த இமேஜஸ். நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உபுண்டு கிட்டத்தட்ட 1 பில்லியன் பீப்புள் இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம டாக்கர்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம இங்கே வந்து புல் அப்படின்னு சொல்லணும். புல் அப்படின்னா அது டவுன்லோடுன்னு அர்த்தம். பேசிக்காக டவுன்லோட் ஆர் வி கேன் சே இட் அஸ் அன் இன்ஸ்டால் டவுன்லோட் புல் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ உபுண்டு இஸ் அ டெபியன் பேஸ்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இந்த உபுண்டுக்கும் ஓகேவா டாக்கர் ஹப்பில் உள்ள இந்த இதுக்கும் நம்ம இங்கே பார்த்த உபுண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுவும் ஒரு உபுண்டு தான். ஓகே, இதுவும் ஒரு உபுண்டு தான். எனக்கு இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்குதா? 5G. ஓகே, 5G இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் ஒன்று தான், இதுவும் இதான். பட் இந்த உபுண்டுக்கும் என்னையா வித்தியாசம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது டாக்கர் ஹப்பில் உள்ள இந்த உபுண்டுக்கும் இங்கே பார்த்த உபுண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரே வித்தியாசம்தான். ஸோ இது வந்து பேசிக்கலி நம்மளுக்கு கர்னலையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணோம். பட் இது வந்து இமேஜை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணும். கேன் யூ கெட் மை ஐடியா? அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓஎஸ்க்கு கண்டிப்பாக வந்து கர்னல் இருந்தால் தான் அது வந்து வேலை செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படி அதை வந்து இமேஜை மட்டும் வச்சுக்கிட்டு அது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஐ வில் டெல் ஷார்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நோ தட் டாக்கர் நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே டாக்கர் ஹப்பில் பார்க்குற எல்லா இமேஜஸுக்குமே தேர் இஸ் லிட்ரலி நோ கர்னல். இப்போ நம்ம இங்கே வந்து உபுண்டு போட்டோமா, இப்போ சென்டோஎஸ்ன்னு போவோமா, இப்போ சென்டோஎஸ் நம்ம இதை நம்ம வந்து புல் பண்ணாலுமே
there is literally no concept of kernel. இங்கே கேர்னலுக்கு வந்து இதே கிடையாது. டெப்ரிகேட் பண்ணிட்டாங்களா? அதை டெப்ரிகேட்டடா ஃபெடோரா போகுமா? ஃபெடோரா வந்துட்டு ஐ டோன்ட், எனக்கு தெரியல இது இங்கே இருக்குமான்ட்டு. ஃபெடோரா இருக்குது, ஓகே நைஸ். நான் ஃபெடோரா வந்து ரெட் ஹேட் வந்து இட் இஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ். ஓகே, ஸோ பேசிக்கலி எல்லாமே இங்கே வந்து இருக்கும். பட் எதுக்குமே வந்து கர்னல் இருக்காதுங்க. லைக் நம்ம வந்து பார்த்த என்னது சென்ட்டு பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தது என்னது அடுத்து ஃபேமஸ் உபுண்டு பார்த்தோம், இப்போ நம்ம வந்து ஃபெடோரா பார்க்குறோம். இது எதுக்குமே வந்துட்டு லினக்ஸ் கர்னல் இருக்கவே இருக்காது. இது எல்லாமே வந்து என்னென்னா இட் இஸ் பேசிக்கலி இமேஜ், இட் இஸ் பேசிக்கலி என்ன சொல்கிறது, அது ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி. ஸோ ஒரு டாக்கர் இமேஜுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கலி என்ன இருக்குன்னா பேசிக்கலி அந்த ஓஎஸோடைய என்விரான்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். என்விரான்மெண்ட் அப்படின்னா அதோடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி அதில் வேறு எதுவுமே இருக்காதுங்க. ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபைல் சிஸ்டம். இப்போ வந்து லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், இது வந்து என்னது இட் இஸ் திஸ் ரூட் அப்படி தானே, இது வந்து ரூட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், யூசர் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய நேமு, அதுக்கப்புறம் ஹோமு. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் மட்டும்தான் வந்து டாக்கர் இமேஜில் இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது பேசிக்காக. நம்ம இங்கே பார்த்த இந்த டூல்ஸ் கூட இதில் வந்து இருக்காது. டாக்கர் ஹப்பில் உள்ள அந்த உபுண்டு இமேஜில் நார்மலான அந்த நான் லைக் என்ன சொல்கிறது, நார்மலான அந்த உபுண்டு ஓஎஸில் உள்ள டூல்ஸுமே இதில் வந்து இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வந்து ஹச்டாப் நம்ம வந்து போட்டோமா, இந்த ஹச்டாப் இதில் வந்து இருக்காது. உபுண்டு இந்த டாக்கர் இமேஜில் வந்து இருக்காது. ஓகேவா? லைக் எந்த டூல்ஸுமே இருக்காது. இட் இஸ் பேசிக்கலி எம்டி ஃபைல். அது வந்து பேசிக்கலி என்ன சொல்லலாம்னா அந்த டாக்கர் இமேஜை வந்து ஒரு ஃபைல்னு சொல்லலாம், அது ஒரு எம்டி ஃபைல்னு சொல்லலாம். எம்டி ஃபைல் தட் ஹேஸ் ஆல் த என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ், ஆல் தட் திங்ஸ் டு பேசிக்கலி மேக் இட் ஒர்க். ஓகேவா? வேறு எதுவுமே இருக்காது. அந்த லினக்ஸ் கர்னல் இருக்காது, எந்த ஒரு டூல்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் தட் ஃபைல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து டாக்கரோடைய இமேஜ். பிறகு கர்னலே வந்து இல்லைன்னா பிறகு எப்படி தான் அந்த ஓஎஸ் வந்து ரன் ஆகும், பூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அது வந்து ஒரு வேலிடான ஒரு கேள்வி தான். அதுக்கான பதில் வந்து என்னன்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். இங்கே நம்ம வந்து டாக்கரோடைய இமேஜை பார்த்தோம்னா, டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு வி கேன் இதில் அது இருக்குதா, ஸோ இதில் வந்து பேசிக் பெருசாக எந்த இமேஜஸும் இல்லை. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பேசிக்கலி என்ன இருக்கும்னா நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டரோடைய கர்னலை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க பேசிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யுவர் கம்ப்யூட்டர் ஹேஸ் அ ஹோஸ்ட் ஓஎஸ் ஆஃப் லினக்ஸ், ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஹோஸ்ட் ஓஎஸ் வந்து லினக்ஸ்னு இருக்குன்னு வச்சுப்போம். லினக்ஸ் தான் வந்து உங்களுடைய ஹோஸ்ட் ஓஎஸோடைய கம்ப்யூட்டர், உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஹோஸ்ட் ஓஎஸ். லினக்ஸ் அப்படின்றது வந்து லெட்ஸ் சே உபுண்டு தான் வந்து உங்களுடைய ஹோஸ்ட் ஓஎஸ். ஓகேவா? உபுண்டு. இப்போ இந்த இது இருக்குல்ல உங்களோட ஹோஸ்ட் ஓஎஸில், இப்போ நீங்கள் வந்து டாக்கரை ஏற்றி அந்த டாக்கரில் வந்து நீங்கள் இன்னொரு அந்த டாக்கர் ஹப்பில் உள்ள அந்த உபுண்டு நீங்கள் இப்போ வந்து புல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து அந்த புல் பண்ணுற இமேஜில் வந்து என்ன தான் இருக்கும்னா அந்த ஃபைல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். அந்த கர்னல் வந்து பேசிக்கலி உங்கள் ஹோஸ்ட் ஓஎஸில் உங்களோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் உள்ள அந்த லினக்ஸ் கர்னல் அது வந்து யூஸ் பண்ணிக்கணும் பேசிக்காக. ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுடைய ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய கர்னல் அப்படின்னா, ஓகே இது வந்து உங்களோட கர்னல் அப்படின்னா ஆன் டாப் ஆஃப் தேட் யூ வில் ஹேவ் யுவர் ஹோஸ்ட் ஓஎஸ். அப்படி தானே? ரைட்டா? இது வந்துட்டு நான் இங்கே கசன்னு எழுதுறதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் நான் போட்டுறேன். இது வந்து உங்களோட கர்னல் அப்படி தானே? அண்ட் இதுக்கு ஆன் டாப் ஆஃப் தேட் யூ வில் ஹேவ் யுவர் ஹோஸ்ட் ஓஎஸ். ரைட்டா? யூ வில் ஹேவ் யுவர் ஹோஸ்ட் ஓஎஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் யூ வில் ஹேவ் டாக்கர். ஓகே, இங்கே வந்து டாக்கர் இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் யூ வில் ஹேவ் வாட் இஸ் கால்ட் as containers. ஓகேவா? கண்டெய்னர்ஸ் ஆர் ஆப்ஸ். ஸோ நம்ம டாக்கரை வந்து ஒரு ஆப்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் வந்து என்னென்னா டாக்கர் இஸ் பேசிக்கலி டிசைன்ட் இன் அ வே தட்
இட் இஸ் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஆப்பை மட்டும் தான் அது வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் டசன்ட் மீன் தட் அதில் நிறைய ஆப்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் லைக் என்ன சொல்கிறது, பட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஹோஸ்ட் ஒன் ஆப் இன் டாக்கர் கண்டெய்னர். நான் இன்னும் கண்டெய்னர்னு என்ன சொல்லலை, பட் ஜஸ்ட் லைக் நோ தட் கண்டெய்னர் இஸ் எப்படி சொல்கிறது, கண்டெய்னர் அப்படின்றது வந்து உங்களோட வெர்ச்சுவல் மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் நவ் ஜஸ்ட் லைக் know that containers is like your virtual machines, but not exactly virtual machines, but like virtual machines. அதில் வந்துட்டு அந்த ஃபைல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கர்னல், ஆன் டாப் ஆஃப் தட் யுவர் ஹோஸ்ட் OS, ஆன் டாப் ஆஃப் தட் யுவர் டாக்கர், ஆன் டாப் ஆஃப் தட் யுவர் ஆப்ஸ் பேசிக்காக. ஓகேவா, இதில் வந்து நம்ம கண்டெய்னர்ஸ்னு சொல்கிறோம், ஆர் வி கேன் ஈவன் சே இமேஜஸ். ஓகேவா, இமேஜஸுக்கும் கண்டெய்னர்ஸுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அது பேசிக்கலி என்னென்னா, இமேஜ் அப்படின்றது வந்து இந்த இப்போ இது வந்து என்னதுன்னா இட்ஸ் அன் இமேஜ் அப்படி தானே. நம்ம இங்கேருந்து ஏற்றுறோம் அப்படின்னா இது வந்து இமேஜ் அப்படி தானே. இது வந்து இமேஜ். இந்த இமேஜை நம்ம இங்கே பூட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இங்கே நான் வந்து இந்த ப்ளே பட்டன் நான் வந்து கொடுத்து இதை நான் பூட் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் அ கண்டெய்னர். இப்போ பேசிக்கலி என்னென்னா, இங்கே நான் இந்த இமேஜ் நானும் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் இட் அப். இங்கே ஓகே சென்ட்ரோய்ஸ் வச்சுருக்கேன் நான் எப்போ இதை ஏற்றினேன்? 9 ஜிபியா சென்ட்ரோய்ஸ் சென்டருக்காக்கும்? இதை நான் எப்போ ஏற்றினேன்? 2023 செப்டம்பர். எனக்கே ஞாபகம் இல்லை. 10 ஜிபி. இதுதான் சொல்கிறேன், இந்த வெர்ச்சுவல் மிஷினோடைய அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜே தான். 9 லைக் 9 ஜிபி ஆகுது. 9 ஜிபி. இப்போ வந்து வி கேன் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, அந்த டாக்கர் ஹப்லேருந்து நான் வந்து பண்ணுறது வந்து எவ்வளோ ஜிபின்னு பாருங்கள். 1 ஜிபி இருக்காது. லைக் கிட்டத்தட்ட ஒரு 400 MB இருக்கும், அவ்வளோதான். 400 MB வந்து எங்கே இருக்குது, 10 ஜிபி எங்கே இருக்குது? இதை நான் வச்சிருக்கவே கூடாது. ஸோ ஓகே, இதை நான் வந்து இது பண்ணிடுறேன். ஐ கேன் ஜஸ்ட் டெலீட் இட். ஓகேவா, பட் இப்போதைக்கு நான் வந்து சொல்ல வந்தது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக்கலி என்ன தான், இட் இஸ் அன் இமேஜ். ஓகேவா, இந்த .isோன்றது இட் இஸ் அன் இமேஜ் ஃபைல். இப்போ இந்த இமேஜ் ஃபைலில் நான் வந்து என்னோடய விர்ச்சுவல் மிஷினில் போட்டு நான் பூட் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் அ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் இமேஜ். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நோ திஸ் டேர்ம். ஓகேவா, இது வந்து இமேஜ் அண்ட் இது வந்து இது வந்துட்டு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ISO ஃபைல். அண்ட் இந்த ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் இமேஜ் வந்து நம்ம அந்த ISO ஃபைலை வந்து வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போட்டு பூட் பண்ணும்போது அது ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸாக மாறும். இது நம்ம வந்து டாக்கரோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, டாக்கரில் நம்ம வந்து இந்த புல் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா இட் இஸ் அன் இமேஜ். ஓகேவா, இது வந்து இமேஜ். அண்டு இந்த இமேஜை நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் கண்டெய்னர். ஓகே, பேசிக்கலி இதுதான் வந்து தட் கம்பேரிஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் VM அண்ட் டாக்கர். இமேஜ் அண்ட் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் இமேஜ். இது வந்து VMக்கு. அதே இது டாக்கர்னு போனோம்னா இமேஜ் அண்ட் இது வந்து என்னது, கண்டெய்னர்ஸ். ஓகே, ஐயோ, இது வந்து கண்டெய்னர்ஸ் பேசிக்காக. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எத்தனை கண்டெய்னர்ஸ்னாலும் நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாங்க. ஒரு கண்டெய்னர் மட்டும் கிடையாது. இங்கே வந்து இன்னொரு கண்டெய்னர் வச்சுக்கலாம், இங்கே வந்து இன்னொரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். வி கேன் பேசிக்கலி ஸ்பான் அப் லைக் thousands and thousands ஆஃப் கண்டெய்னர்ஸ். அதுக்கு நம்மளுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளோட ஸ்பேஸ் வந்து ரன் அவுட் ஆக இது வரைக்கும். ஓகேவா, இங்கே thousands and thousands ஆஃப் கண்டெய்னர்ஸ் நம்ம இங்கே வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து பேசிக்கலி என்ன பண்ணோம்னா நம்ம ஹோஸ்ட் மிஷினில் உள்ள கர்னலை இது வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க. ஓகேவா, அன்லைக் வெர்ச்சுவல் மிஷினில் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு OS நம்ம வந்து ஏற்றும் போது அதோடு சேர்ந்து அதோட கர்னலையும் அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் பேசிக்காக, அப்படி தானே. ஸோ இப்போது ஜஸ்ட் இமேஜின் இது வந்து வெர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து வெர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம், இது வந்து VMனு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே VM வந்து ஏற்றணும்னா இந்த VM அண்ட் அதோடைய கர்னல்
இங்கே விஎம் அண்ட் அதோடைய கர்னல், இங்கே விஎம் அண்ட் அதோடைய கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குமே வந்து விஎம் கர்னல் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு ஸ்பேஸ் வந்து பிச்சு கொடுக்கும் பேசிக்காக. இங்கே ஒரு 9 ஜிபி தான். எத்தனை ஜிபி என்கிட்ட வந்து இருக்குது? வாய்ப்பு இல்லை. ரொம்ப அது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் அது. ஸோ பட் அதே இது இப்போ வந்து கண்டெய்னர்ஸ் அப்படின்னா இமேஜ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த இமேஜ்லேயும் வந்து என்ன இருக்காது, டூல்ஸ்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இங்கே நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல நம்மளோட உபுண்டுல, இங்கே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வி ஹேவ் டேக்கன் ஹச்டாப், ஓகேவா? அந்த ஹச்டாப்பு கூட இங்கே வந்து இருக்காது. அது வந்து நம்மளாக தான் ஏற்றணும் வேணும்னா. ஸோ பேசிக்கலி நம்ம டாக்கர் இமேஜ்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் பேசிக்கலி அ ஃபைல் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து நம்மளோட உபுண்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபைல் சிஸ்டம் மட்டும்தான் அந்த டாக்கர் இமேஜில் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ஷார்ட்டாக ஒரு இது பண்ணுவோம், ஒரு என்ன சொல்கிறது, we will do an experiment to actually demonstrate what I'm talking about, ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம் இப்போ? இது என்ன பேசிகிட்டு இருந்தோம்? இந்த இது தானே. ஓகே, நம்ம இங்கே வந்து எத்தனை கண்டெய்னர்ஸ்னாலும் நம்ம வந்து ஸ்பான் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து இங்கே இது வந்து ஒரு கண்டெய்னர், இது வந்து ஒரு கண்டெய்னர், இது வந்து ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். இந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து தே வில் யூஸ் த சேம் கர்னல், ஓகேவா? இங்கே ஒரு கர்னலை மட்டும்தான் இந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது பேஸில் வந்து ஒரு கண்டெய்னர், பேஸில் வந்து ஒரு கர்னல், ஆன் டாப் ஆஃப் தட் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ், ஓகேவா? ஆன் டாப் ஆஃப் தட் டாக்கர், ஆன் டாப் ஆஃப் தட் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ், ஓகே? ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் கன்சியூம் ஆகுமா? ரிசோர்ஸ் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆகும். ரேமும் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆகும், ப்ளஸ் ஸ்டோரேஜும் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதிலே நம்மளுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஒரு மேசிவ் என்ன சொல்கிறது, ஒரு மேசிவ் ஸ்டெப் அப் ஃப்ரம் விஎம் டு டாக்கர், அப்படி தானே? ஓகே, ஸோ இதான் வந்து லைக் பேசிக் கான்செப்ட் ஆஃப் டாக்கர் அண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க் இன் டாக்கர், ஓகே? வேறு என்ன சொல்லணுன்றது அப்படின்னா, டாக்கரில் வந்து கர்னல் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கர்னலில் வந்து நம்ம நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம், சி குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். பட் அது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட், அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது இப்போ, ஓகேவா? இந்த நேம் ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து எங்கே சொன்னால் புரியும் அப்படின்னா, நம்ம கண்டெய்னர்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போ இந்த நேம் ஸ்பேஸ் நான் வந்து கொண்டு வரேன். இந்த நேம் ஸ்பேஸ்ன்றது பேசிக்கலி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பிஹெச்பி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா பிஹெச்பியில் வந்து நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா? இதில் வந்து இப்போ ஒரே என்ன சொல்கிறது, கிளாஸ் நேம் வந்து ஒன்றா இருந்தால் கூட நேம் ஸ்பேஸ் வந்து வேறு வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா we can basically use the same class for different purposes. If you know namespaces in PHP and other programming languages, basically அதான் அதோட கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. அதான் வந்து கர்னலும் பண்ணுது. அது எப்படி பண்ணுதுன்றதை நம்ம கண்டெய்னர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பேசிக்கலி வந்து இமேஜ் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், நான் வந்து கண்டெய்னர்ஸ்ன்றது என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பயே சொல்லிட்டேன். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து சொன்ன மாதிரி டாக்கர் இஸ் அன் அப்ளிகேஷன். இது வந்து நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், லைக் வாட் இஸ் இட், இது டாக்கர் இஸ் அன் அப்ளிகேஷன். டாக்கர் இஸ் அன் அப்ளிகேஷன் இல்லை, இதுலேயோ பார்த்தேனே, ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனை வாசிக்கும்போது அது என் கண்ணில் தென்பட்டுச்சு. இது வந்துட்டு டாக்கர் கண்டெய்னர் இஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ இங்கே இருக்குதா, நம்ம இங்கே பார்த்த அந்த இமேஜ் இருக்குதா, அதோடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோஸ்ட்டு, டாக்கரு, ஆப் 1, ஆப் 2, ஆப் 3, ஆப் 4. ஓகே, ஸோ டாக்கர் இஸ் அன் ஆப்புன்னு நான் சொன்னேன்னா, டாக்கரோடைய கண்டெய்னர், டாக்கர் இல்லை, டாக்கரோடைய அந்த கண்டெய்னர் வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் சொன்னேன். அதை நான் இங்கேயே நான் சொல்லியிருப்பேன், வேறு செட். டாக்கரோடைய அதோடைய என்னது கண்டெய்னர்ஸ் வந்து இட் கேன் ஆல்சோ பி கால்ட் ஆஸ் அன் அப்ளிகேஷன். அது ஏன் நம்ம அது ஒரு அப்ளிகேஷன் நம்ம சொல்கிறோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து உபுண்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து உபுண்டு வந்து ஒரு ஆப்னு சொல்லுவோமா? கிடையாது, அது ஒரு ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். பட் இங்கே நம்ம எதுக்கு ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து ஆப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் அகெயின் சொன்ன மாதிரி டாக்கர் இஸ் டிசைன்ட் இன் அ வே ஸோ தட்
என்ன சொல்கிறது, ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு சர்வீஸ் மட்டும்தான் ரன் பண்ணுற மாதிரி ஸோ லைக் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. டசன்ட் மீன் தட் நம்மளால் வந்து மல்டிபிள் சர்வீசஸ் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாதுன்னு இல்லை. இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ரன் ஒன் சர்வீஸ் பெர் அப்ளிகேஷன், ஐ மீன் பெர் கண்டெய்னர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து Node.js அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? உபுண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு புல் த உபுண்டு என்னது இமேஜ், ஓகேவா? அந்த உபுண்டுவில் ஒன்லி Node.js-ஐ மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதை தாண்டி வேறு எதுவுமே அங்கே வந்து இருக்கக்கூடாது. இருக்கலாம், தப்பு இல்லை, SSH இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கலாம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதில் இட் டசன்ட் என்ன சொல்கிறது, இட் டசன்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் இட். பட் என்னன்னா இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஒன்லி ரன் ஒன் சர்வீஸ் பெர் கண்டெய்னர் பேசிக்காக. இப்போ இது வந்து ஒரு உபுண்டு கண்டெய்னர் அப்படின்னா இதில் வந்து இப்போ நீங்கள் Node.js நீங்கள் சொந்த ஒரு இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் ஒன்லி டவுன்லோட் Node.js ஹியர், ஓகேவா? Node.js-ஐ மட்டும் நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த உபுண்டு கண்டெய்னரில் இட் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக்கலி என்ன சொல்கிறது மேட் ஃபார் Node.js கண்டெய்னர்ன்ற மாதிரி, ஓகேவா? இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு MySQL வேணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அந்த MySQL-க்கு இன்னொரு உபுண்டு கண்டெய்னர் நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து MySQL சர்வரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் பேசிக்காக. இந்த ஒரே இதுக்குள்ளே யூ ஷுட் நாட், ஐ மீன் முடியும், Node.js பண்ணலாம் ப்ளஸ் நம்ம வந்து MySQL பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஒரே கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் எப்பயும் போல். பட் இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் டு டூ தட். ஒரு சர்வீஸுக்கும் ஒரு கண்டெய்னர் தான் வந்து இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். அப்போது ஒரு சர்வீஸுக்குமே வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னா வி கேன் கால் இட் அஸ் an app, அப்படி தானே? அப்போது இந்த கண்டெய்னர் வந்து இட் இஸ் பேசிக்கலி ஃபார் Node.js அப்ளிகேஷன் அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து இட் இஸ் பேசிக்கலி ஃபார் MySQL என்னது ஆப். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இஃப் ஐ நீட் a MySQL client called adminer, அதுக்கு நான் வந்து ஒரு கண்டெய்னர் நான் வந்து ரெடி பண்ணுவேன் அட்மினருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து இட் இஸ் பேசிக்கலி ஃபார் adminer. இட் இஸ் அன் ஆப், இட் இஸ் அன் adminer ஆப் பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து த கான்செப்ட் ஆஃப் டாக்கர் பீங் அன் ஐ மீன் டாக்கர் கண்டெய்னர் பீங் அன் அப்ளிகேஷன், ஓகேவா? ஓகே நைஸ். இப்போது வந்துட்டு அடுத்து நான் வந்து என்ன பண்ண ஸோ அதனால தான் வந்து அவங்க ஆப் ஏ, ஆப் பி, ஆப் சி நான் வந்து கொடுக்குறாங்க. இதை ஏன் வந்து ஒரு OS-A, OS-B, OS-C நான் வந்து கொடுக்கல அப்படின்னா டாக்கர் இஸ் பேசிக்கலி நான் அகெயின் சொன்ன மாதிரி இட் இஸ் டிசைன்ட் இன் அ வே டு என்ன சொல்கிறது ஹோஸ்ட் ஒன் சர்வீஸ் பெர் கண்டெய்னர். முடியாதுன்னு இல்லை, பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு டூ தட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு புல் CentOS, ஓகேவா? நம்ம இங்கே CentOS நம்ம வந்து புல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய CentOS இங்கே 9 GB 10 GB இதை வந்து பிடிச்சிக்கிட்டு கிடக்கா, டெலீட் பண்ணிட போகிறேன் நான். ஓகே லெட்ஸ் டெலீட் இட். 10 GB வெட்டியாக நான் வந்து வேஸ்ட் பண்ணிருந்தேன் இவ்வளோ இவ்வளோ நேரம். இப்போ வந்து என்னுடைய இது ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, 320 தான் இருக்குதா இன்னும்? ஓகே ஃபைன். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இது ரெக்கார்டிங் இன்னும் போயிட்டு தானே இருக்குது. எத்தனை நிமிஷம்? 38 நிமிஷம் வந்துருச்சா? ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு புல் அன் இமேஜ் ஃப்ரம் த டாக்கர் ஹப். ஓகே அந்த இமேஜை நம்ம வந்து புல் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன், இமேஜ் அப்படின்றது வந்து பேசிக்கலி அந்த OS, ஐ மீன் OS இல்லை அந்த ஃபைல் சிஸ்டமு, அதை நம்ம வந்து ரன் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ கண்டெய்னர், ரைட்டா? புரிஞ்சா? ரன் பண்ணோம்னா இட் இஸ் அன் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கண்டெய்னர். ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறது ரெண்டே விஷயந்தான். புல் பண்ண போகிறோம், நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். இந்த டாக்கர் சீரிஸ் உங்களுக்கு வந்து வேணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் டவுன் இந்த கமெண்ட் செக்ஷன் கண்டினியூ அப்படின்ட்டு இதை நான் வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? பட் இந்த வீடியோ இட் இஸ் ஒன்லி ஃபார் த பேசிக்ஸ், டாக்கர்னால் என்னது அது எப்படின்ட்டு. ஓகே ஸோ இந்த டாக்கர் வந்துட்டு இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் ஒன்லி ஒர்க்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர். இந்த மீம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? இட் ஒர்க்ஸ் இன் மை கம்ப்யூட்டர், இட் ஒர்க்ஸ் இன் மை மிஷின்.
it works on my machine, then we'll ship your machine. And yes இதே தான். ஓகே நைஸ். இதுக்கு நம்ம வந்து வருவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இது லைக் என்ன சொல்கிறது, டாக்கருடைய மெயின் பர்பஸே வந்து இதுதான். அந்த என்விரான்மெண்ட் வந்து மேட்ச் ஆகணுன்றதுக்காண்டி தான் அந்த டாக்கரை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஐ மீன் அதுக்காண்டி டாக்கரை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லை, பட் இதுக்கு வந்து டாக்கரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. பட் திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டாக்கர். ஓகேவா? இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின், தென் வில் ஷிப் யுவர் மிஷின். இந்த மீம் உங்களுக்கு புரியணும்னா ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் புரியும். ப்ரோக்ராமிங்கே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் டைரெக்டாக டாக்கருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த டாக்கரோடைய அந்த இது இருக்கிற எசன்ஸ் உங்களால் வந்து இது பண்ணிக்க முடியாது. லைக் என்ன சொல்கிறது, டாக்கரை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு வந்து புரியணும்னா ஒன்லி இஃப் யூ நோ ப்ரோக்ராமிங் அதை லைக் யூ கேன் அப்ரிஷியேட் இட். ஓகேவா? ப்ரோக்ராமிங்கே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் டேரெக்டாக அது டாக்கருக்குள்ள தயவு செஞ்சு வந்தீங்கன்னா வராதிங்க. கோ லேர்ன் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறமா யூ கேன் கம் டு லேர்ன் டாக்கர். ஓகேவா? டெவாப்ஸ் வந்துட்டு பேசிக்கலி என்னென்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் பேசிக்கலி ஒர்க் வித் டெவாப்ஸ். ஓகேவா? ப்ரோக்ராமிங் நாலேஜ் சுத்தமாக இல்லாமல் டெவாப்ஸ்லாம் ஆணியை நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் கோ லேர்ன் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் டாக்கர் நீங்கள் வந்து படிக்க வாங்க. ஏன்னா டாக்கருடைய மெயின் பர்பஸே வந்து இதுக்கு தானே, ப்ரோக்ராமிங் தானே. அப்புறம் அதுவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் அப்புறம் டாக்கருக்குள்ளே வந்து என்ன பிரயோஜனம்? ஓகே, ஸோ எதில் விட்டேன் நான்? வேறு சிட் மேன், எதிலே விட்டேன்? புல் பண்ணி பார்த்தோம்னா அப்போ நம்ம இந்த இமேஜ் இந்த மீம் வேறு சிட். ஓகே, ஸோ இந்த மீம் நான் வந்து கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து பண்ணி பார்த்துடுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா CentOS இப்போ நான் வந்து புல் பண்ண போகிறேன். ஓகேவா? CentOS இப்போது வந்துட்டு இது CentOS இப்போ நான் வந்து புல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். இப்படி தானே விர்ச்சுவல் மிஷின் இமேஜ் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். 10 GB இருந்துச்சு. இப்போ வந்து இதை பாருங்கள். அதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு ஓப்பன் அப் மை டாக்கர் இன்ஜின். ஸோ எனக்கு எதுக்கு வந்து மேக் ஓஎஸுக்கும் விண்டோஸுக்கும் வந்து செப்பரேட்டாக டாக்கர் இன்ஜின் நம்ம வந்து ஏற்றணும்னா அதுக்கான சிம்பிள் மீனிங் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் டேக் அ லுக் அட் திஸ் ஒயிட் போர்டுங்க. ஓகே, ஸோ டாக்கர் வந்து இட் இஸ் பேசிக்கலி டெவலப்ட் டு ஒர்க் வித் லினக்ஸ் சிஸ்டம்ஸுங்க. ஓகேவா? டாக்கர் வந்து இட் இஸ் பேசிக்கலி டெவலப் டு ஒர்க் வித் லினக்ஸ் சிஸ்டம்ஸ். இந்த டாக்கர் அப்படின்றது வந்து இட் இஸ் அ நியூ கான்செப்ட்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி பேர். பட் கான்செப்ட் ஐ மீன் டாக்கர்ன்ற அப்ளிகேஷன் வந்து என்னமோ நியூ தான், இட் இஸ் ஃபேர்லி நியூ. பட் அதோடைய கான்செப்ட் அண்ட் அதோடைய அந்த டெக்னாலஜி வந்து நியூ கிடையாது. ஏன் அப்படின்னா டாக்கர் அப்படின்றது என்னது, இட் இஸ் பேசிக்கலி ஃபார் கண்டெய்னரைசேஷன். அப்படி தானே? பட் இந்த கண்டெய்னரைசேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் அ நியூ கான்செப்ட். லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் அப்படின்றது வந்து காலங்காலமாக வந்து லினக்ஸ் ஓஎஸில் உள்ள ஒரு கான்செப்ட் தான் அது. ஓகேவா? லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் டூல்ஸ். ஓகேவா? இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் இப்போ நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து இந்த LXCன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் LXC அப்படின்ட்டு. இந்த LXC அப்படின்றது வந்து லினக்ஸ் கண்டெய்னர்ஸை வந்து நம்ம விண்டோஸில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் அப்படின்றது வந்து கண்டெய்னர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது, இது காலங்காலமாக வந்து லினக்ஸில் வந்து உள்ள ஒரு கான்செப்ட் தான். பட் இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். பேசிக்காக என்ன சொல்கிறது, நம்ம டாக்கர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி வேலையை அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். பட் இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம ஒரு வேலையையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளால் வந்து மேனுவலாக நம்ம வந்து பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸ்ன்றது இட் இஸ் பேசிக்கலி என்ன சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம், டிடிஎஸ்ஸான ஒரு வேலைன்னு சொல்லலாமா? ஓகே, டிடிஎஸ்ஸான ஒரு வேலை. ஸோ டாக்கர் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்னென்னா இந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ரேப்பர். இங்கே நான் வந்து எழுதிடுறேன், டாக்கர் இஸ் அ ரேப்பர் for LXC with additional features. Okay, so Docker வந்து it is basically a wrapper for LXC, which is that Linux containers with some more features. Okay வா?
ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் தேர் ஃபார் மெனி ஏஜஸ். அது வந்து டாக்கர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஃபீச்சராக நம்மளுக்கு வந்து இது பண்ணுறான். ஸோ அதனால தான் வந்து டாக்கர் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ வென் டிட் டாக்கர் பிகம் பாப்புலர்? ஓகே, 2014 தான் வந்துட்டு டாக்கர் வந்து பாப்புலர் ஆச்சுன்னு சொல்கிறான். ஓகே, 2014 13-14 அந்த மாதிரி. பட் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து விஷயம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to pull this CentOS. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த கான்செப்டை சொல்லவே நான் வந்து மறந்துட்டேன்ல. ஏன் வந்து என்னோடய மேக் ஓஎஸ்க்கு வந்து டாக்கர் இன்ஜின் சொல்லிட்டு எனக்கு ஒன்று தேவைன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த டாக்கர் வந்து இட் இஸ் மேட் ஃபார் என்னது லினக்ஸ் மெஷின்ஸ். அது ஏன் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ரேப்பர் ஃபார் லினக்ஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ டாக்கருமே வந்து லினக்ஸில் தான் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா அந்த கர்னல் வந்து என்ன கர்னல் வந்து யூஸ் பண்ணுதுன்னா லினக்ஸ் கர்னல் தான் அது வந்து யூஸ் பண்ணுது. அப்படி தானே நம்ம இங்கே பார்த்தோம்ல. டாக்கர் வந்து எந்த கர்னல் வந்து யூஸ் பண்ணுதுன்னா இட் இஸ் பேசிக்கலி யூஸிங் த லினக்ஸ் கர்னல். ஓகே, இப்போ ஒரு வேளை அந்த லினக்ஸ் கர்னல் வந்து இல்லை அப்படின்னா அது அப்போது வந்து என்ன பண்ணும்? அப்போது வந்து என்ன பண்ணோம்னா we need to basically virtualize the Linux kernel. ஓகே, இங்கே இந்த டாக்கர் இன்ஜின் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா என்னோடய மேக் ஓஎஸில் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இதுதான் வந்து மேக் ஓஎஸ். இப்போ இதுதான் வந்து என்னோடய மேக் ஓஎஸ்னு வந்து வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் வந்து என்னோடய மேக் ஓஎஸ். ஓகே, மேக் ஓஎஸ். இப்போ இந்த மேக் ஓஎஸில் இந்த டாக்கர் இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் பேசிக்கலி virtualizing the Linux kernel. ஓகே, அப்போது என்னோடய மேக் ஓஎஸில் வந்து இந்த டாக்கர் இன்ஜின் வந்து ஒரு லினக்ஸ் கர்னலை வந்து விர்ச்சுவலைஸ் பண்ணுது. அப்போது ஆன் டாப் ஆஃப் திஸ் டாக்கர் இன்ஜின் இந்த டாக்கரில் வந்து நம்ம என்னென்ன கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த லினக்ஸ் கர்னல் தான் வந்து ஷேர் பண்ணும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா என்னோடய மேக் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுற கர்னல் வந்து பேசிக்கலி என்னதுன்னா நம்ம டார்வின்னு சொல்லுவோம். டார்வின். இந்த மேக் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுற கர்னல் வந்து என்னதுன்னா டார்வின். இந்த கர்னலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு கமாண்ட் இருக்கும். கமாண்ட் டு ஃபைண்ட் த கர்னல் யூநேம். இது வந்து இதுக்கு யூஸ் ஆகுமா? யூநேம் இந்த டார்வின் இருக்குதா? இது வந்து வெர்ஷன் போல் இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய மேக் ஓஎஸ் வந்து என்னோட மேக் ஓஎஸ் மட்டும் இல்லை, எல்லா மேக் ஓஎஸுமே வந்து பேசிக்கலி யூஸ் பண்ணுற கர்னல் வந்து என்னதுன்னா டார்வின். திஸ் இஸ் நாட் யூஸிங் தட் என்ன சொல்கிறது லினக்ஸ் அது வந்து யூஸ் பண்ணாது. பட் மேக் ஓஎஸ் வந்து இட் இஸ் அண்ட் யுனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தவிர இது வந்து லினக்ஸ் பேஸ்ட் கிடையாது. பட் இந்த லினக்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் யுனிக்ஸ். கொஞ்சம் வந்து இதாக இருக்குதா? நான் இப்போ வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா மேக் ஓஎஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் யூனிக்ஸ் ஓஎஸ் அண்ட் நாட் லினக்ஸ். பட் இந்த இது வந்து லினக்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிக்ஸ். இந்த மேக்கும் லினக்ஸும் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிக்ஸ் தான். பட் இந்த மேக்குக்கும் என்ன சொல்கிறது, பட் இந்த மேக்குக்கும் இதுக்கும் வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது ஒரு இந்த டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. புரியுதா? ஓகே, நைஸ். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்ன சொந்தமே இல்லாமல் ஐயோ கண்ட நேரத்தில் தான் எனக்கு இப்படி ஆகும். நம்பர் வேறு என்ன, என் வீடியோ யார் பார்க்க போகிற, நம்பர் லீக் ஆனால் என்ன லீக்கை காட்டி என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வேறு செட் இந்த மேக் ஓஎஸ் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுதுன்னா டார்வின் தான் அது வந்து யூஸ் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து டார்வின் எனக்கு வந்து வேணா ஐ நீட் த லினக்ஸ் கர்னல். ஸோ அதனால் என்னுடைய டாக்கர் இன்ஜின் வந்து இட் இஸ் விர்ச்சுவலைஸ் த லினக்ஸ் கர்னல் அண்ட் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து இந்த கர்னலை யூஸ் பண்ணிக்கணும் பேசிக்காக. புரியுதானே சொல்கிறேன்ட்டு? ஸோ இது வந்து நான் டாக்கர் ஹப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா டாக்கர் ஹப். ஸோ முதல்ல இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாக்கர் இன்ஜின் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் யூஸிங் எ லினக்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு அது வந்து வேண்டாத வேலை. ஏன்னா நீங்கள் அது வந்து யூ ஆர் ஆல்ரெடி யூஸிங் த லினக்ஸ்,
உங்களுக்கு வந்து டாக்கர் இன்ஜின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒன்று வந்து வேண்டி இல்லை. ஓகே, பட் எனக்கு வந்து மேக் வாய்ஸ்ன்றதுனால நான் வந்து டாக்கர் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஃபார் விண்டோஸ். ஓகே, ஸோ இப்போது வந்துட்டு மேக் வித் இன்டெல் சிப், மேக் வித் ஆப்பிள் சிப். இது வந்து இன்டெல் சிப் தான் வந்து மோஸ்ட் காமனாக இருக்குதா? ஓகே ஃபைன். CentOS நம்ம இப்போ வந்து புல் பண்ணுவோமா? CentOS. ஓகே, ஸோ டாக்கரில் வந்து நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அதெல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அது நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஸோ இந்த டாக்கரை வச்சு நான் வந்து ஒரு இந்த நெட்ஒர்க் ஸ்பன் அப் பண்ணி ஒரு பேக் அண்டு ஒரு இதை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்ப்போம், முடிஞ்சால் பார்ப்போம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். ஓகேவா? எப்படி ஒரு இமேஜை வந்து புல் பண்ணணும். நான் இப்போதைக்கு வந்து டாக்கர் ஃபைலை பற்றி நான் வந்து சொல்லலை. ஏன்னா வந்து டாக்கர் ஃபைலுன்றதெல்லாம் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட்டு. பட் இப்போதைக்கு வந்து நம்மளோட இந்த இதிலே வந்து எப்படி வந்து ஒரு இமேஜை புல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு எத்தனை இமேஜஸ் வந்து என்கிட்ட வந்து உண்டு அப்படின்றத வாய் குளருது எனக்கு ஏசி போடுறதுனால. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை இமேஜ் நம்மளுக்கு வந்து உண்டுன்றதை பார்க்கணும் அப்படின்னா we can basically say டாக்கர் இமேஜஸ். ஓகேவா? எனக்கு இத்தனை இமேஜ் எனக்கு வந்து உண்டு அப்படின்றத எனக்கு இங்கே வந்து காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I'm going to docker pull and என்னது CentOS. ஓகேவா? CentOS. ஓகே, இட் இஸ் புல்லிங். லெட்ஸ் வெயிட். இதுக்கு நம்ம வந்து டேகும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் இது நம்ம வந்து புல் தானே பண்ணுறோம், ரன் பண்ணல. ஓகே ஃபைன். லிட்ரலி 83 MB தான், 100 MB கூட அது வந்து கிடையாது. பார்க்க முடியுதா? இது 100 MB கூட கிடையாது. இது லிட்ரலாக வந்து 83 MB முடிஞ்சு, அவ்வளோதான். 10 GB எங்கே இருக்குது, 83 MB எங்கே இருக்குது? அதுக்கான காரணம் வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா கர்னல் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த டூல்ஸ்லாம் நமக்கு வந்து கிடையாது. லைக் இந்த பிளெயின் ஃபைல் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்கர் இமேஜஸ் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு CentOS நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குதா? லைக் அது வந்து ஒரு 272 MB. அதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலி நம்மளோட ஃபைனலி 272 MB நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜ். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் அன் இமேஜ். இப்போ இந்த இமேஜ் நான் இப்போ வந்து ரன் பண்ணால் தான் அது வந்து பேசிக்கலி இட் வில் பி அன் கண்டெய்னர். அப்படி தானே? ஸோ இந்த கண்டெய்னர் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா we have that thing called PS, docker PS. இப்போதைக்கு எனக்கு எந்த கண்டெய்னருமே இப்போ எனக்கு வந்து ரன் ஆகலை. நான் எல்லா கண்டெய்னரும் இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை நான் இப்போ வந்து ரன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இது கண்டெய்னராக இங்கே வந்து இங்கே எனக்கு வந்து காட்டும். ஸோ டாக்கர் ரன் அண்ட் இந்த இமேஜோடைய நேம். ஓகே, அண்ட் இதுக்கு டாக்கர் ரன் வெயிட் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சில இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். இது இங்கே வந்துட்டு இதுக்கு நேமுக்கு வந்து நான் சிங்கிள் டேஷ் கொடுக்கணுமா டபுள் டேஷ் கொடுக்கணுமா? டபுள் டேஷை கொடுத்துருக்கேன். ஐ எம் நாட் ஷுவர் இது என்னன்ட்டு. ஓகே, CentOS. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போர்ட் எக்ஸ்போசிங்னும் பண்ணலாம். பட் அதுக்கு நான் இப்போதைக்கு வரல. CentOS. இது ஓகே, ரன் ஆச்சான் அப்படின்றது. வெயிட் டாக்கர் ரன் CentOS. ஓகே, இது வந்து இதுதான் அந்த கான்செப்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லான்றது நான். ஓகேவா? இது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா டாக்கர் ரன் CentOS. ஓகே, ஸோ இது வந்து ரன் ஆச்சு. ஒரு ஸ்ப்ளிட் செகண்டுக்கு வந்து இது வந்து ரன் ஆச்சு. ஆனால் இப்போ நான் வந்து டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டால் எனக்கு இங்கே அது இல்லை, ரன் ஆன மாதிரி எனக்கு வந்து இப்போ. ஸோ இது வந்து எனக்கு காட்டல. இது நான் டாக்கருடைய லாக்ஸில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து இது தெரியும். டாக்கரில் வந்து லாக்ஸில் பார்த்தேன்னா எனக்கு தெரியும். கண்டெய்னர் லாக்ஸில் கண்டெய்னர் இங்கேனா டாக்கர் லாக்ஸ் கண்டெய்னர் வந்து CentOS. இங்கே இதுக்கு CentOSன்ற கண்டெய்னரே இல்லையே. ஸோ இது பேசிக்கலி வந்து என்ன ஆகிருக்குது அப்படின்னா எனக்கு டேர்ன் ஆன் ஆகி டேர்ன் ஆஃப் ஆகிருக்குது. இந்த கண்டெய்னர் எனக்கு வந்து ஸ்பன் அப் ஆகிடுச்சு. அடுத்த செகண்டே எனக்கு வந்து பேசிக்கலி எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு டாக்கர் கண்டெய்னர் எக்ஸிட்
connected automatically. இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பார்க்க சொல்லுவானே. இந்த லாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இருக்குது. இங்கே வந்துட்டு அவனுக்கு என்ன காட்டுது அப்படின்னா இதெல்லாம் உன் டாக்கர் ஃபைலை வச்சுருக்கான் அவன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பேசிக்கலி நம்ம இங்கேருந்து பார்த்தது தான். இப்போ நம்ம இங்கேருந்து டாக்கரை நம்ம இப்போ வந்து ரன் பண்ண பார்த்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. பேசிக்காக டாக்கர் கண்டெய்னர் வந்து டேர்ன் ஆன் ஆச்சு, டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு வித்தின் அ ஸ்பிளிட் செகண்ட். அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த CentOSக்குள்ளே எதுவுமே இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த CentOSக்குள்ளே பேசிக்கலி எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் கடும் வந்து இல்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, எந்த ஒரு டூல்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபைல் சிஸ்டம், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து பேசிக்கலி பேஷ் மட்டும்தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு ஓஎஸ் வந்து பூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா ப்ராசஸ் ஐடி 1. இந்த ப்ராசஸஸை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் C லாங்குவேஜை வச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ லுக் அட் இட். ஓகேவா? ப்ராசஸை பற்றி நான் வந்து வேறு ஆணி பிரித்து நான் மேய்ஞ்சிருப்பேன். ஸோ PID 1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து இனிட் ஐடி சொல்லுவோம். இனிட் ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னங்க? ப்ராசஸ்னால் என்னது? லெட்ஸ் ஹச்டாப் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, எனக்கு என்னுடைய மேக் ஓஎஸில் ரன் ஆகக்கூடிய எல்லா ப்ராசஸுமே இதாக இருக்குதா? OBS ஸ்டுடியோ, OBSன்றது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? நம்ம வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோமோ, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அ ப்ராசஸ். எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ வந்து ரேமில் ஓப்பனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதோ அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸுமே தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? இப்போது நான் இப்போது ஐ எம் யூஸிங் திஸ் OBS ஸ்டுடியோ. இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது ஒரு ப்ராசஸாக எனக்கு இங்கே வந்து காமிக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸுமே வந்து இருக்கும். அண்ட் அந்த ஒரு ப்ராசஸுக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த OBSக்கு வந்து ப்ராசஸ் ஐடி வந்து 7386. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் ஐடிக்குமே வந்து ஒரு இது இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஹஸ்டாப்ன்றதே ஒரு ப்ராசஸ் தான், அப்படி தானே? ஏன்னா இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இப்போ எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராமே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ராசஸ். அண்ட் இதோடைய ப்ராசஸ் ஐடி வந்து என்னதுன்னா மாறிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. 8192. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் பேசிக்கலி எ ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் டாக்கர் இன்ஜின் ஒன்று இருக்குதுல்ல, இப்போ இந்த டாக்கர் இன்ஜின் வந்து இங்கே வந்து எங்கேயாவது இருக்குதா? டாக்கர் இன்ஜின். ஓகே, இந்த டாக்கர் டாட் பேக்கன்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we can basically kill the process. kill. ஸோ கில்லிங் எ ப்ராசஸ் அப்படின்னா வந்து என்னன்னா நம்மளுடைய இதில் நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த இன்டூ பட்டன், அதை நம்ம வந்து தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? அல்லது சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து என்னோடய ஃபோன் அப்படி தானே. இப்போ நான் வந்து என்னுடைய சம்திங் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன். இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன், இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து என்னுடைய எங்கே இருக்குது? இட் இஸ் இன் மை ரேம். அப்படி தானே? இது வந்து என்னுடைய ப்ராசஸ், இது வந்து என்னுடைய எங்கே இருக்குது? இட் இஸ் இன் மை ரேம். அப்போது இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங். அப்படி தானே? அப்போது இந்த ப்ராசஸ் இப்போ நான் வந்து கில் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? என்னுடைய ரீசன்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு தள்ளி விட்டுருவேன். அப்போது இது வந்து ரேம்லேருந்து வெளியே போயிடும், எனக்கு ப்ராசஸும் எனக்கு வந்து கில் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி கான்செப்ட் ஆஃப் பண்ணுங்க. வேறு நாளைக்கு காலேஜில் டெஸ்ட்னு சொல்லிட்டு சாவடிக்கிறானுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி த கான்செப்ட் ஆஃப் எ ப்ராசஸ். ஓகேவா? எந்த ஒரு ப்ராசஸ் எந்த ஒரு நம்மளுடைய ஆப்போ சாஃப்ட்வேரோ அது வந்து ரன் ஆகுதோ we call it as a process. ஓகே, அப்போது இந்த PID 1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா
ஓகே பிஐடி ஐ மீன் இப்போ வந்து இந்த கில்லிங்க ப்ராசஸில் தான் நான் அதை பேசிட்டு இருந்தேன். நான் பேசுகிற கான்செப்டே நான் மறந்து போகிறேன். ஓகே கில்லிங்க ப்ராசஸ் அப்படின்றத நான் வந்து ஃபோனில் நான் வந்து GUI வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் அப்படி தானே. இப்போ அதே இது நம்ம வந்து கமாண்ட் லைனில் அந்த ப்ராசஸ் நம்ம வந்து கில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹச்டாப்னு இருக்குதா, இந்த ஹச்டாப் ஓகே இந்த லான்ச் டி. இப்போ இந்த லான்ச் டி தான் வந்து என்னுடைய 1 ஓகேவா. இந்த லான்ச் டி தான் வந்து என்னுடைய 1 ரைட்டா. இந்த PID 1 இந்த PID 1ன்றதுனா வந்து என்னென்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வி கேன் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவா. இந்த கூகுள் க்ரோம்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் க்ரோமு இதில் வந்து என்னென்ன இதுன்னு பார்ப்போமா. 7550 and 7635. இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பண்ண போகிறத மட்டும் பாருங்கள். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ப்ராசஸஸ் ஓகேவா. நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே இது மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே நைஸ். இது கூகுள் குரோமு, அப்புறம் 2 கூகுள், இங்கே ஒரு கூகுள் குரோம் இருக்குது. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கில் த ப்ராசஸ். ஓகே இப்போ இந்த ப்ராசஸ் நான் இப்போ வந்து கில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். ஓகே இந்த கண்ட்ரோல் சீன் நான் பொண்ணு வந்து அழுத்தினேன் இல்லை, அதில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிக்னலை வந்து சென்ட் பண்ணுங்க. சிக்னலை வந்து சென்ட் பண்ணிவிட்டு கில் அப்படின்ற அந்த சிக்னலை வந்து சென்ட் பண்ணும். அது எல்லாமே வந்து நீங்கள் ஓஎஸை பற்றி நீங்கள் வந்து படிக்கும்போது யூ வில் லேர்ன் அபவுட் இட். பட் இப்போதைக்கு ஃபார் டைம் சேக் நான் என்ன சொல்கிறேன் என்னத்தை பாருங்கள். கூகுள் க்ரோம் ஓகே 8085 ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சூடோ கில் 8085 ஓகேவா. கில்டு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரோம் இப்போ நான் வந்து திஸ் இஸ் ஓப்பன் அப்படி தானே. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் திஸ். அடுத்து வந்துட்டு 7841 சூடோ கில் 7841. அதுக்கப்புறமா வந்துட்டு சூடோ கில் 7633. மேபி இது ரீஜெனரேட் ஆகிடுச்சு அது ப்ராசஸ் ஐடிஸ் எல்லாம். மேபி இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து மேபி ரீஜெனரேட் ஆகிருக்கும், அதனால தான் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஹச்டாப்பில் போய் பார்த்தோம்னா கூகுள் ஓகே இதுதான் வந்து முக்கியமான ப்ராசஸ் ஐடி 7624. ஓகே 7624 ஓகே ஜஸ்ட் டேக் லுக் அட் திஸ் சூடோ கில் 7624 முடிஞ்சு. நான் இந்த ப்ராசஸ் ஐடி நான் வந்து இது பண்ண உடனே எனக்கு கூகுள் க்ரோம் இட் இஸ் பேசிக்கலி பின் கில்டு. அந்த ப்ராசஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து எனக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. யூ கேன் சியா மறுபடியும் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட்டுங்க. ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதான் வந்து ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு ப்ராசஸுக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும். அந்த ப்ராசஸ் ஐடியை வி கேன் பேசிக்கலி கில் இட் வியா கமாண்ட் லைன் ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ நான் இது ஏன் சொன்னேன்னா ப்ராசஸ் வந்து என்னன்னு சொன்னேன் நான். PID 1 பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ PID 1 அப்படின்றது வந்து என்னென்னா PID 1 இந்த இருக்குது லான்ச் டி. உங்களோட லினக்ஸ்லாம் வந்து என்ன இருக்குன்னா சிஸ்டம் டின்னு இருக்கும். சிஸ்டம் டி ஆர் சிஸ்டம் CTL ஆர் இனிட் ஏதோ ஒன்று. இது வேறு மாறிக்கிட்டே கிடக்கு. ஓகே இது வந்து லான்ச் டி ஓகேவா. ஸோ இந்த லான்ச் டி அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஓஎஸை வந்து பூட் பண்ணோமோ எந்த ஒரு ஓஎஸை நம்ம வந்து பூட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பான் ஆகும்ல, அந்த ப்ராசஸ் தான் இந்த லான்ச் டி. நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பை நம்ம வந்து இது பண்ணோம்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு ஸ்பான் ஆகும். அல்லது டிஸ்கார்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் எனக்கு வந்து ஸ்பான் ஆகும். பட் நம்மளுடைய கம்ப்யூட்டரே வந்துட்டு நம்ம பூட் பண்ணும்போது முதல்ல ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் அது வந்து ஸ்பான் பண்ணோம் அப்படின்னா இந்த லான்ச் டி. ஸோ இந்த PID 1 அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து எல்லா ப்ராசஸோடைய பேரண்ட்டு. இந்த ப்ராசஸுக்கு வந்து பேரண்ட்டு சைல்டு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. நான் அதை பற்றி டீப்பாக போகலை. அது நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ லான்ச் டி அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா எல்லா ப்ராசஸோடைய பேரண்ட் ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மிச்ச ப்ராசஸ் எல்லாத்தையுமே இது வந்து மேனேஜ் பண்ணுங்க. ஓகேவா இந்த இந்த லான்ச் டி தான் வந்து மிச்ச ப்ராசஸஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்பான் பண்ணும், மிச்ச ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். லைக் இந்த லான்ச் டியோட வேலை வந்து இதுதான். இப்போ இந்த லான்ச் டி வந்து இல்லை அப்படின்னா லைக் எந்த ப்ராசஸாலையுமே தன்னாலேயே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த லான்ச் டி தான் வந்து எல்லா ப்ராசஸையுமே அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றதுனால லான்ச் டி தான் வந்து நம்மளோட ஹோல் ஓஎஸ்லேயே வந்து முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராசஸ் அப்படின்னா அதுதான் இந்த லான்ச் டி தான். லைக் நம்மளோட ஓஎஸ் வந்து முதல்ல பூட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இதாகிற இது வந்து என்னதுன்னா அந்த லான்ச் டி தான். இப்போது ஜஸ்ட் இமேஜின் இந்த இப்போ இந்த லான்ச் டியை நான் இப்போ வந்து கில் பண்ணிட்டேன். என்னாகும் என்னுடைய மொத்த இதுவே எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா இட் வில் பி ஷட் டவுன். என்னுடைய சிஸ்டம் இப்போ வந்து ஷட் டவுன் ஆகிடும் பேசிக்காக. அதை நான் வந்துட்டு இங்கே என்னுடைய இதில் போட்டிருப்பேன், என்னோடய இந்த வாட் இஸ் இட் கால்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அதை நான் வந்துட்டு இது பண்ணி ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணா நான் பார்த்தா எப்படி எப்போ தெரியுது. ஹலோ ஃப்யூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் டு மீட் யூ. இவனுங்க இன்டர்ன்ஷிப்புன்ற பேரில் வந்து என்னத்தையோ பண்ணிருக்கானுங்க. இவனுங்க என்ன சொல்கிறது பெய்டு இன்டர்ன்ஷிப்பு, அது நம்ம பே பண்ணணுமா? நம்ம பே பண்ணி உள்ளே போகிற இன்டர்ன்ஷிப்பு இது ஒர்த்தே கிடையாது. இவனுங்க வந்து கோர்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவானுங்க. அது இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு பேசிக்கலி ஒர்க்லெஸ் லைக் இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகே, ஸோ லான்ச் டே அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லிட்டு இப்போ இந்த லான்ச் டே நான் இப்போ வந்து இது பண்ணேன் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணேன் அப்படின்னா இதை நான் இப்போ வந்து கில் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மொத்த ஓஎஸே எனக்கு வந்து ஷட் டவுன் ஆகிடும் பேசிக்காக. ஸோ இந்த லான்ச் டே இருந்தால் தான் எனக்கு ஓஎஸ் பூட் ஆகும். ஓஎஸ் வந்து பூட் ஆகி அதை வந்து ரன் ஆகக்கூடாது. லைக் அதை வந்து ரன் ஆகணும்னா எனக்கு லான்ச் டே எனக்கு வந்து இருந்தாகணும். ரைட்டா? ஜஸ்ட் நோ திஸ். எனக்கு ஓஎஸ் பூட் ஆகி அது ரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு லான்ச் டே இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும். இது என்னோடய மேக் ஓஎஸில். இப்போ இது வந்து இப்போ என்னோட இதில் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு விண்டோஸ் அப்படின்னா அது வேறு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த என்னது சென்ட் ஓஎஸ் அப்படின்னா அதில் ஒன்று இருக்கும். ஸோ எந்த ஒரு ஓஎஸ் பூட் ஆகி ரன் ஆக வேணும்னாலும் அதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையானது என்ன அப்படின்னா இந்த இனிட் ஐடி 1. இது இல்லைன்னா ஒன்றுமே அது வந்து பேசிக்காக ஸோ இது வந்து ஆகாது. அண்ட் இப்போது உங்களுக்கு லைட்டாக இதாகுதா எதுக்கு வந்து நம்ம இது ஸோ நம்ம அதை வந்து ரன் பண்ணும்போது சீக்கிரத்தில் இதை வந்து எக்ஸீட் ஆச்சு அப்படின்ட்டு இங்கே இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணோமா, இங்கே அதை வந்து ரன் பண்ணோம். ஓகே, எங்கே இருக்குது டாக்கர் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டோமா, ஒரு கமாண்டை போட்டோமா டாக்கர் ரன் அப்படின்ட்டு. இல்லைனா நம்ம இப்போயும் போட்டுக்கலாம் டாக்கர் ரன் சென்ட் ஓஎஸ்ன்றதுனுடைய இமேஜ். அண்ட் இந்த இமேஜ் நான் வந்து ரன் பண்ணி ஒரு கண்டெய்னராக மாற்ற போகிறேன். என்டர் கொடுத்தேன்னா அதான் நான் பார்த்தேன் ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஓகே, ஒரு ஸ்ப்ளிட் செகண்டுக்கு இது வந்து ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தோற்றம் அளித்து என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் பேசிக்கலி எக்ஸிட்டட். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாக்கர் இமேஜஸ்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அந்த பிஐடி ஒன்றும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி எந்த ப்ராசஸுமே வந்துட்டு இந்த டாக்கருக்குள்ளே இருக்காது பேசிக்காக பேஷை தவிர. பிஐடி 1 அந்த லான்ச் டி வந்து இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஓஎஸும் பூட் ஆகி ரன் ஆகும். டாக்கர் இமேஜஸில் பிஐடி 1ன்ற அந்த ஒரு ப்ராசஸே கிடையாது. அதனால் இந்த சென்டோஎஸ் நான் இப்போ வந்து ரன் பண்ணும்போது எனக்கு ரன் ஆகலை, எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆனதுக்கான காரணம் வந்து என்னென்னா பூட் பண்ண முடியலடா, என்னால் பூட் பண்ண முடியலை, உன்ட்டு அந்த ப்ராசஸே இல்லை, ஐ கேனாட் பூட், என்னால் பூட் பண்ண முடியலை. உனக்கு அந்த ப்ராசஸ் அந்த ஒன்றுன்ற ப்ராசஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பூட் பண்ண முடியும். ஒன்றுன்ற ப்ராசஸ் தாண்டி அந்த இனிட் ப்ராசஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பூட் பண்ண முடியும். அது வந்து எனக்கு வந்து அதுவே இல்லை, நான் எப்படி நான் வந்து பூட் பண்ணுவேன், ஐ கேனாட். ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இதை ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து வரல.
ஸோ இப்போது நான் இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸை நான் வந்து இப்போது இது பண்ணி ஐ மீன் இப்போ ஏதாவது ஒன்றா வந்து சூட ஏபிடியை போட்டு நான் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா இது நம்ம டாக்கரோடைய இந்த டாக்கர் ஃபைலை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் இதில் PID1 கிடையாது, இதில் வந்து init ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது நம்ம வந்து இதை நான் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியாது. பட் இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா docker it run CentOS bash. இது இது வந்து ரன் ஐட்டின்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரன் எஸ் அதான். ஸோ லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன் ஃபார் யூ. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோம், டாக்கர் ரன் CentOSன்னு மட்டும் நம்ம வந்து கொடுத்தோம். ரன் ஆகலை, ரைட்டாக ரன் ஆகலை, பேசிக்காக ரன் ஆகலை. அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பேசிக்கலி நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, ரன் ஆகி ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் அது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அது ஆஃப் ஆனதுக்கான காரணம் வந்து என்னென்னா PID1 இங்கே வந்து இல்லை. PID1 இருந்தால் தான் OS பூட்டே ஆகும். இது வந்து OS பூட் ஆகி ரன் ஆகணும்னா அந்த PID1 தேவை. ஸோ OS வந்து பூட் ஆகி பார்க்குது, ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது ஒன்று வந்து இருக்குதான்னு பார்க்குது. ஒன்றும் இல்லை, பூட் பண்ண ஐ மீன் பூட் பண்ணிடுச்சு, பட் அதால் வந்து ரன் பண்ண முடியலை. பாய் சொல்லிடுச்சு, அது வந்து கிளம்பிடுச்சு பேசிக்காக. பட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I am going to do something like this. docker run it CentOS bash. இப்போ பார்த்தீங்கன்னா I am inside this container. நான் அப்போ வந்து ரன் பண்ணிட்டேன். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இதை நான் இப்போ வந்து ரன் பண்ணிட்டேன். லைக் I can do something like this. I can now I'm basically inside the container. You can see like ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா I can basically apt update and apt upgrade நான் என்னாலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு பார்ப்போமா. clear is not a command. ஸோ இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹஸ்டாப்புக்குள்ளே போனோம்னா ஹஸ்டாப்ன்றது அப்படின்ற ஒரு கமாண்டே இங்கே வந்து இல்லைன்னு சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளியர்ன்ற கமாண்டே இல்லைன்னு சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், இந்த டாக்கர் இமேஜஸ் வந்து பேசிக்கலி என்ன அதுக்குள்ளே எந்த ஒரு டூல்ஸுமே அது வந்து இருக்காது. நம்ம தான் அதை வந்து ஏற்றணும் பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணதுனால அது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு பார்ப்போமா. ஓகே, ஸோ முதல்ல நான் வந்து மொட்டைக்கட்டையாக நான் வந்து டாக்கர் ரன் CentOS நான் வந்து கொடுத்தேன். அப்போ PID1 பார்த்துச்சு, எந்த ஒரு ப்ராசஸுமே அதை வந்து ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து எனக்கு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு பேசிக்காக. அப்படி தானே. நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேஷ் ஐடியை நான் இங்கே வந்து இப்போதைக்கு விட்டுருங்க. நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறேன், ஜஸ்ட் நோ தட். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் CentOS நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். பட் அந்த CentOSல உள்ள பேஷை நீ ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நான் சொல்கிறேன் என்னோட பேசிக்காக. ஓகேவா. இந்த CentOSல உள்ள பேஷை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே நான் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போது எனக்கு இங்கே PID1 இல்லைங்க. ஓகேவா. நான் ஒயிட் போர்டுக்குள்ளே போய்க்கிறேன். எனக்கு இந்த PID இல்லை, இந்த PID1 எனக்கு இல்லை, which is init ப்ராசஸ். அப்படி தானே. இந்த init ப்ராசஸ் என்கிட்ட இல்லை. இப்போது என்கிட்ட இந்த init ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த init எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கும்னா எனக்கு வந்து பேஷ் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த init வந்து எனக்கு பேஷை ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட்டா. இப்போ இந்த init என்கிட்ட இல்லை. அப்போது இந்த பேஷை நான் எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா நானாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், நீ பேஷை ஓப்பன் பண்ணுடான்னு நான் சொல்லினா தான் அது வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ராசஸை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நான் வந்து மொட்டைக்கட்டையை நான் வந்து சும்மா நான் வந்து CentOS நான் வந்து கொடுத்தேன்னா பை டிஃபால்ட் PID1 அதாவது இந்த init ஐடியை தான் பார்க்குமே தவிர வேறு எந்த ஒரு ப்ராசஸையும் பார்க்காது. அந்த init ஐடி இங்கே வந்து கிடையாதுன்றதுனால டாக்கர் இமேஜஸ்க்கு வந்து கிடையாதுன்றதுனால அது வந்து எக்ஸிட் ஆகிடும் ஈஸியாக. பட் நான் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பேஷோட ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ண நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் பேசிக்காக. இந்த டேஷ் ஐடின்றது வந்து என்னதுன்னா இன்டராக்டிவ் டெலிடைப்ரைட்டர் சொல்லுவோம். இன்டராக்டிவ் டெலிக்கு தானே ஸ்பெல்லிங்கு, டைப் ரைட்டர். டெலிடைப்ரைட்டர் தான் நம்ம வந்து பேசிக்கலி ஷார்ட் ஃபார்மாக டெர்மினல் சொல்லுவோம். நம்ம டெர்மினல் டெலிடைப்ரைட்டர்ன்றது வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு மிஷின். அது டெலிடைப் ஸ்பெல்லிங் தப்பாக வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். TELEA ஓகே. இது வந்து ஆக்சுவலாக மிஷினு.
அந்த மிஷினை நம்ம இப்போ வந்து சிமுலேட் பண்ணி ஒரு ஆப்பாக நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இதோடைய ஒரு இது டம்மி பீஸ், அவ்வளோதான். சிமுலேஷன் மாதிரி, அவ்வளோதான் பேசிக்காக. ஸோ இங்கே நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எனக்கு இது பேஷை ஓப்பன் பண்ணுடான்னு நான் சொல்கிறேன். சொன்னதுனால எனக்கு வந்து ஸோ இது எனக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு இது வந்து ஓப்பன் பண்ணுச்சு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இதுதாங்க வந்து பேசிக்கான ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரடக்ஷன் டு டாக்கர். ஓகேவா? ஸோ இந்த மீம் நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, டாக்கர் இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் மை மிஷின் மீம். இந்த மீம் வந்துட்டு நான் இப்போது சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா புரியாதான்றது எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு சில பேர் ப்ரோக்ராமிங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இங்கே வந்து என்னோடய வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த மீம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். ஸோ பேசிக்கலி என்னென்னா டாக்கர் அப்படின்றது இட் கிவ்ஸ் யூ அன் என்ன சொல்கிறது, இட் கிவ்ஸ் யூ அன் என்விரான்மெண்ட். பேசிக்காக இங்கே எழுதிடுறேன், டாக்கர் கிவ்ஸ் யூ த என்விரான்மெண்ட் டு ஒர்க். ஸோ இப்போது இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணி நீங்கள் டாக்கர் ஹப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி, போஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணினா மிச்சவங்க அதிலேருந்து தே கேன் புல் அண்ட் தே கேன் ஒர்க். இது வந்து நீங்கள் டாக்கர் இமேஜஸ்ஸு, டாக்கரோட இந்த கண்டெய்னர்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் லைக் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ, அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுன்னா குட். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய். அது வரைக்கும் பார்ப்போம்.